எல்லோரையும் நண்பர்களாக்கும் கலை, நண்பர்களை வெல்லும் கலை. மற்றவர்களை நண்பர்களாக்கும் கலை ஒரு மிகப்பெரிய கலையாகும். பெரும்பாலான மனிதர்கள் தங்களிடமுள்ள குறைகளின் காரணமாக பிறரை விரோதிகளாகச் செய்துவிடுகிறார்கள். அதன் விளைவாக மானசீகமாக அமைதியை இழப்பதோடு பிறரது வெறுப்பையும் விலை கொடுத்து வாங்கிவிடுகிறார்கள். பிறரை நண்பர்களாக்குவதற்கு 1. பிறர் மீது தூய்மையான அன்பு. 2. இணக்கமாக இருக்கும் சுபாவம் மற்றும் வளைந்து கொடுக்கும் தன்மை. 3. சரள சுபாவம், அதாவது தூய்மையான மற்றும் நேர்மையான உள்ளம். 4. புனிதமும் மேன்மையும் நிறைந்த வாழ்க்கை. 5. சாந்த குணம், இனிமை மேலும் மதிப்பளிக்கும் குணம். 6. அருகில் இருப்பவரோடு பழகும் குணம். 7. பிறருக்காக எப்போதும் உழைக்கும் உதவும் குணம். 8. பிறரை கடுமையாக விமர்சிக்காமல் இருப்பது, மேலும் அவர்களிடம் அட்டகாசம் செய்யாமல் இருப்பது, அதாவது அவருக்குரிய மதிப்பும் மரியாதையும் அளிப்பதோடு அவரது விஷயங்களை தன் மனதிற்குள்ளேயே வைத்திருப்பது. 9. பிறருக்காக தனது சுகத்தையும் வசதிகளையும் கூட தியாகம் செய்ய ஆர்வமுடன் இருப்பது ஆகிய 9 முக்கிய பண்புகள் அவசியம் மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். விரோதியை நண்பனாக்க அன்பே ஒரு மந்திரமாக வேலை செய்கிறது. அதாவது ஒரு மனிதனின் உள்ளத்தை மற்ற மனிதரின் உள்ளத்தோடு தன்னிச்சையாக இணைக்கும் கயிற்றின் வேலையைச் செய்கிறது. ஆனால் அவன் எப்போது தேகம் மற்றும் தேகத்தின் சொந்தங்களில் இருந்தும் மற்ற அனைத்து பொருட்களின் ஆசையில் இருந்தும் விடுபட்டு அன்புக்கடல் பரமாத்மாவின் அன்பு மழையில் நனைந்து தன்னை அந்த அன்பே வடிவான பரமாத்மாவின் குழந்தை என்ற நம்பிக்கை கொண்டு அன்பு வடிவாகி பிறரோடு மனதார பழகுகிறானோ, அப்போதே அவனிடத்தில் உண்மையான தூய்மையான அன்பு தோன்றும். ஆனால் பரமாத்மாவிடம் அன்பு செலுத்துவது, மேலும் பரமாத்மாவின் குழந்தைகளிடமும் அதாவது ஆத்மாக்களிடமும் அன்பு காட்டுவது கூட யோகத்தின் ஒரு பகுதியாகவே உள்ளது. இப்படியாக எப்போது மனிதர்கள் பிறரது அவகுணங்களை பாராமல் அவர்களது நற்குணங்களையே பார்த்து அவர்களிடம் அன்பு செலுத்துகிறார்களோ, மேலும் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற உறவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்போதே பிறரோடு சேர்ந்து பழகுவது கூட சாத்தியமாகிறது. மேலும் எப்போது மனிதர்கள் தனது எண்ணமே சரியானது என எப்போதும் அடம்பிடிக்காமல் இருக்கிறார்களோ, மேலும் பிறரது கருத்துக்களுக்கும் உரிய மதிப்பளிக்கிறார்களோ, அதாவது எவ்வித அபிமானமும் இன்றி பிறரிடம் நடந்து கொள்கிறார்களோ, அப்போதே பிறரோடு ஒட்டி உறவாடுவது நிலையாக இருக்கும். இந்த எல்லா விஷயங்களுமே யோகத்தின் மூலமாகவே சாத்தியமாகிறது. யோகத்தின் மூலமாகவே மனிதர்கள் தங்களுக்குள் ஒத்த கருத்துடன் இருக்கிறார்கள். யோகத்தின் அர்த்தமே ஒன்று சேர்வது, அதாவது இணைந்து ஓருணர்வை பெறுவது. அதன் பிறகு மனதின் சரளத்தன்மை, உண்மை, நேர்மை முதலிய குணங்கள் உறவை உறுதி செய்ய அவசியமாகிறது. அதுவும் யோகியிடமே ஏற்படுகிறது. போகி, அதாவது யாரிடம் காமம், பேராசை, சுயநலம் முதலிய உணர்வுகள் நிறைந்திருக்கிறதோ அவர்களுடைய மனதில் உண்மையும் நேர்மையும் எங்கே இருக்கும்? மேலும் எங்கே உண்மை இல்லையோ அங்கே உண்மையான நட்பு எப்படி உருவாகும்? இதற்கு மேலும் மனித வாழ்வில் புனிதம் மேலும் சாந்த சுபாவம் இருக்கும்போது அது அவரை எல்லோருக்கும் பிடித்தவராக்குகிறது. ஆனால் எப்போது சாந்த சொரூப பரமாத்மாவின் நினைவில் நிலைத்து இருக்கிறாரோ, மேலும் யோகத்தின் மூலம் தனது பாவ அழுக்குகள் நிறைந்த சமஸ்காரங்களை துவைக்கிறாரோ, அப்போதே அமைதியும் புனிதமும் அவரது வாழ்வில் மலர முடியும். இவ்விதமாக பிறரை நண்பர்களாக்குவதற்கு மற்ற பிற அவசியமான தகுதிகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அவைகளும் கூட யோகத்தின் மூலமாகவே மனித வாழ்வில் கடைபிடிக்க முடிந்ததாகிறது. உண்மையான சேவை உணர்வையும் பிறருக்காக தியாகம் செய்யும் எண்ணத்தையும் யோகமே மனிதனிடத்தில் உருவாக்குகிறது. சகயோகம் என்ற வார்த்தை யோகம் என்ற வார்த்தையில் இருந்தே உருப்பெற்றிருக்கிறது. மேலும் யோக நிலையில் உள்ள மனிதர்களே தங்களது வாழ்வை பிறரது நன்மைக்காக அர்ப்பணிக்கிறார்கள்.